11 വർഷത്തിൻ്റെ ടീച്ചിങ് കരിയറിൽ എനിക്ക് സ്റ്റുഡൻസ് കിട്ടിയ ഒരു ഫസ്റ്റ് ഇൻവാല്യം. എനിവേ, love you so much each and everyone. Right? Really, I didn't expect this. நெகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தின இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச எல்லாருக்குமே முகத்துல ஒரு புன்சிரிப்பும் அதே சமயம் மெய் சிலிர்த்திருக்கும். நமக்கு பிடிச்ச டீச்சருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிருப்போம்ல. அந்த மாதிரி இந்த ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த டீச்சரோட பர்த்டேக்கு டம் ஷராட்ஸ் மாதிரி நல்ல ஒரு கேம்லாம் செட் பண்ணி அதுல க்ளூலாம் கண்டுபிடிச்சி கடைசியா அவருடைய பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட்ல ஒரு வாட்ச் இருந்திருக்கு. அவர் ஓப்பன் பண்ண உடனே இதை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சு கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய 11 வருஷ கெரியர்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு கொடுத்த முதல் கிஃப்ட் இதுதான். அவ்வளோ நெகிழ்ச்சியான தருணத்தை அவர் ரொம்ப அழகா பகிர்ந்து இருந்தாரு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். இந்த மாதிரியான டீச்சர் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹாப்பினஸையும் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம்ல. உங்க டீச்சர் உங்களுக்கு ஞாபகம் வந்தாங்கன்னா மறக்காம நம்ம பிஹைண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீ சம்மதித்தால் நான் நிலுவையும் தருவேன். உன்னிழல் தரைப்படும் தூரம் நடந்தேன். அந்த நொடியை தான் கவிதையை வரைந்தேன். பெண்ணே கண்ணே செந்தேனே முன்னே என் உயிருக்கும் பேரை வைத்தான். என் நாடியை சிலுக்க வைத்தான். என் நிறவெல்லாம் வெளிச்சம் தந்தான். என் நான் கர்வம் மறந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய். தமிழ் சினிமா வட்டாரத்தில் கியூட்டான கப்பல் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது. கண்டிப்பாக அது சூர்யா அண்ட் ஜோவை தான் சொல்லுவோம். இவங்க 2 பேரும் இப்போ ரீசெண்டாக அவுட்டிங் போயிருக்காங்க. எந்த ஊருக்கு போயிருக்காங்க வாங்க பார்க்கலாம்.